தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மாணவர் முகமது அனஸ் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், சமீபத்துல ஜேஎன்யூல நடந்த தேர்தல் பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஆதரவு அமைப்பான ஏபிவிபி அமைப்பை கம்ப்ளீட்டா தோற்கடிச்சிருக்கிறாங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மாணவர் அமைப்புகள். அந்த தேர்தல் அங்க எப்படி நடந்தது, எப்படி கம்ப்ளீட்டா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்க எப்படி இருந்துச்சு, கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிலையங்களிலும் எப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்த நபர்கள் உட்புகுந்திருக்கிறாங்க, அதுவும் குறிப்பா ஜேஎன்யூல எந்த அளவுக்கு அவங்க அட்ராசிட்டிஸ்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்தியில பார்த்திருக்கிறோம். அதுவும் இந்த தேர்தலையுமே சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்த மாதிரி முறைகேடுல ஈடுபடுற மாதிரி இங்கேயும் நடைபெற்றதாக செய்திகள்லாம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி எப்படி இடதுசாரி அமைப்புகளை சார்ந்த மாணவர்கள் அதிகமாக வென்றிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அது எப்படின்னு சொல்லுங்க தோழர். ஜேஎன்யூ பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தனி ஹிஸ்டரி இருக்கு. ஏன்னா இந்த ஜேஎன்யூல உள்ள கல்ச்சர் டிபேட் அண்ட் டிசன்ட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க டிபேட் பண்ணலாம், அதுக்கு மாற்று கருத்து இருக்கவங்க அதை தெரிவிப்பாங்க, அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் தெரிவிப்பாங்க. ஸோ எப்பவுமே பாலிட்டிக்ஸ்க்கான ஒரு கிளியர் ஸ்பேஸா தான் இருக்கு. ஆனா ஆஃப்டர் 2014 எஸ்பெஷலி இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த டிபேட் அண்ட் டிசன்ட் கல்ச்சருக்கு ஒரு த்ரெட்டாவே இங்க இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜேஎன்யூ பாத்தீங்கன்னா நிர்ஃப் ரேங்கிங்ல நம்பர் 2 இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள பல இடத்துல இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து பல கிராமப்புற மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கு. ஃபீஸ் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸே 200 ரூபாய் 300 ரூபாய் தான் இருக்கும். ஹாஸ்டல் ரூம்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ ஒரு மார்ஜினலைஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டில இருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஸ்பேஸா இந்தியாவில் உள்ள எந்த இன்ஸ்டிடியூட்டோட ஜேஎன்யூ அவங்கள வெல்கம் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸாவே இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்க பொலிட்டிக்கல் கல்ச்சர் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எலெக்ஷன் சொல்லுவாங்க. மாணவர் சங்க தேர்தல் வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல பல மாணவர் அமைப்புகள் போட்டி போடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இங்க ஜேஎன்யூல இருக்க எல்லாருமே ஓட் பண்ணி மாணவர் சங்கம் நாலு முக்கியமான பதவிக்காக போட்டி நடக்கும். தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர்ங்கிற ஒரு 4 பதவிக்காக போட்டி நடக்கும். இது கடைசியா எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2019 கடைசியான மாணவர் சங்க தேர்தல் ஜெயின்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2020-21 கோவிட காரணமா வச்சு நடத்தல. அதுக்கப்புறம் 2022-23 டெலிபரேட்டாவே அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்க மாணவர் சங்க தேர்தல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் மாணவர்கள் சார்பில் இருந்து பல முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த வருஷம் நடந்துச்சு. அதுவுமே ஈஸியா நடக்கல. ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. இங்க எலெக்ஷன் நடத்தணும்னா யூனிவர்சிட்டி ஜெனரல் பாடி மீட்டிங்னு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னா 1/9 ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜேஎன்யூ சிக்னேச்சர் வேணும். அதாவது இங்க 9000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட கையெழுத்து இருந்தா மட்டும்தான் அந்த யூனிவர்சிட்டி ஜெனரல் பாடி மீட்டிங்கை நடக்க முடியும். அந்த கையெழுத்தை நடத்தும் போது தடவை February 9 லாஸ்ட் மந்த் அந்த கையெழுத்து 1000 பேர்ட்ட கையெழுத்து வாங்கி ஜெனரல் பாடி மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அந்த மீட்டிங்ல ஏபிபி அந்த கண்டக்ட் பண்ண அந்த கோஆர்டினேட்டர்ஸ் மேல எக்ஸ்பிளிசிட்டாவே வயலன்ஸ் பண்ணாங்க. அவங்களை அடிக்கிறது, அந்த மீட்டிங்கை கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்த விடாம தடுத்தாங்க. சோ அது ஏபிபி. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கவே கூடாது. அவங்களுக்கு தெளிவா தெரியும், எலெக்ஷன் நடந்தா அவங்களால ஒரு போஸ்ட் கூட வின் பண்ண முடியாது. ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பான ஏபிவிபி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட பாலிடிக்ஸ் எடுபடாது. ஏன்னா ஜேஎன்யூங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ். இங்க மதசார்பற்ற கருத்துக்கு மட்டும்தான் இடம். மதத்தை வச்சு நீங்க ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் இங்க பண்ண முடியாது. ராம் மந்திர் பாலிடிக்ஸ், ராம் மந்திரை வச்சு நீங்க அதர் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியால பண்ற பாலிடிக்ஸ் ஏபிவிபியால கேம்பஸ்குள்ள பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கக்கூடாது. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருந்தா இங்க நடக்கிற அட்டூழியத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு குரல் கொடுக்கிற ஒரு பவர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு காமன் ஸ்டூடெண்ட்ஸா அதை போய் நீங்க போய் கேட்கணும்னா உங்களுக்கு ஒரு தலைவர் வேணும், ஒரு மாணவர் சங்கம் வேணும். அது இல்லாததுனாலதான் இந்த 5 வருஷம் அவ்வளவு அட்டூழியம் நடந்துச்சு. நீங்க எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் 2019 ஜேஎன்யூல அவ்வளவு அட்டூழியம் நடந்திருக்கு. அது காரணம் மாணவர் சங்கம் இல்லாததுனால, மாணவர் சங்கம் தேர்தல் நடக்காததுனால. சோ மாணவர் சங்கம்னு தேர்தல் நடந்து வந்துட்டாங்கன்னா இவங்க நடத்துற அந்த அட்டூழியங்கள், இங்க நடக்கிற அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதையுமே ஏபிபியால பண்ண முடியாது. சோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தடுத்தாங்க, அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடாது, எப்படியா தடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த February 9 யூஜிபிஎம் யூனிவர்சிட்டி ஜெனரல் பாடி மீட்டிங் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் 1058 கையெழுத்து நம்ம மாஸ் சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்தி February 12 ஒரு பக்கா பிளான் பண்ணி டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ், அதாவது முற்போக்கு மாணவர்கள் சொல்லுவாங்க லெஃப்ட், அதுக்கப்புறம் லெஃப்டோட அலைனா இருக்கிற பல மாணவர்கள் February 12 சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சோம்.
அந்த யூனிவர்சிட்டி ஜெனரல் பாடி மீட்டிங்க்கு அப்புறம் ஸ்கூல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்துவாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் நடத்தி எலெக்ஷன் கமிஷனை சூஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷனை சூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லா மாணவர்களும் வந்து ஒத்துக்கணும். இப்ப என்ன வந்து நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனா நீங்க சூஸ் பண்றீங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நடக்கும். அங்க வந்து அட்டூழியம் பண்ணாங்க. இவங்களை வந்து நாங்க எலெக்ஷன் கமிஷனா வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம். எஸ்பெஷலி ஒரு தலித் மாணவரோட பேரை சொன்னா, ஒரு முஸ்லீம் மாணவரோட பேரை சொன்னா இவங்களை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அங்க வந்து அராஜகம் பண்ணாங்க. அங்க எக்ஸ்பிளிசிட்டாவே அந்த மாணவர்கள் வந்து அடிச்சாங்க. அதாவது லாஸ்ட் மந்த் பிப்ரவரி 20 ஒரு ஸ்கூல் ஜிபிஎம்ல வந்து மூங்கில் கம்பால பல மாணவர்கள் மண்டையை அடிச்சு சைக்கிளை தூக்கி மாணவர்கள் மீது போட்டு அவ்வளோ அட்டூழியம் பண்ணி என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க இந்த மாணவர்கள் சங்க தேர்தலை நடத்தாம நிறுத்துறதுக்கு. ஆனா எதுவுமே அதுல வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க. மாணவர் சங்க தேர்தல் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்து ஏபிவிபிக்கு வந்து ஒரு படுதோல்வி கொடுச்சு. ஏன்னா அவங்க முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் அவங்க நடத்த விடாம தடுத்தாங்க. சரி ஓகே, அதுலயே செஞ்சு நம்ம வந்து அவங்க பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. எலெக்ஷன் ஈஸி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாணவர் சங்க தேர்தல் வந்து எந்த ஒரு தடுப்பு இல்லாம நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல் ஃபிளட்ஜ்ல அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அவ்வளவு பணத்தை வந்து கொட்டினாங்க. நீங்க ஜெயினிக்குள்ள வந்தீங்கன்னா எல்லா பக்கமும் காவி கொடியா பார்க்கும். ஆனா ஜெயினி அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஜெயின்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏபிபி போஸ்டரா இருக்கும். ரூல்ஸுக்கு மீறி பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் வால்ல இந்த சைஸ் போஸ்டர் தான் ஒட்டணும் ரூல்ஸ் இருக்கு. அதை தாண்டி பண்ணுவாங்க. அதை தாண்டி கொடி ஃபுல்லா காவி கொடியா தான் பறக்கும். ஆனா ஜேஎன்யூ அப்படியான்னு கேட்டா மாணவர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க பக்கம் பணம் இருக்கு. பிஜேபில இருந்து RSS உங்களுக்கு டைரக்டா ஸ்பான்சர் பண்றாங்க. இதனால ஒரு ஜேஎன்யூ வந்து ஒரு வைலன்ஸ் ஹப். இது வந்து ஏபிபி RSSக்கான ஒரு இடமா காட்ட முயற்சி செஞ்சாங்க. அது படுதொழில முடிஞ்சு இப்போ அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாம தான் இருக்கணும். ஏன்னா மாணவர் சங்கம் இல்லாததுனால அவ்வளவு அட்டூழியம் பண்ணாங்க. இனிமேல் அவங்களால எந்த எதுவுமே பண்ண முடியாது. ஜேஎன்யூ வந்து எப்படி வெளியே காட்ட முயற்சாங்கன்னா, இப்போ ரூரல் இந்தியால இருந்து வர பல மாணவர்கள் வந்து இங்க படிக்கணும்னா ஜேஎன்யூ ஒரு சேஃப் பிளேஸா அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து இங்க அனுப்பினா ஜேஎன்யூக்கு போனா மாணவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து நல்லா சேஃபா இருப்பாங்க, படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியர் அப்படின்னு நினைச்சாதானே நம்பிக்கையில தானே அனுப்புவாங்க. எப்பவுமே வயலன்ஸா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பான்சர்ட் வயலன்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸாவே பல ஏபிபி பல யூனிவர்சிட்டியில வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆன மாணவர்களை ரெக்ரூட் பண்ணி ஜேஎன்யூ ஒரு வயலன்ஸ் இங்க அனுப்புனா உங்க மாணவர்களுக்கு வந்து செக்யூரிட்டி த்ரெட் இருக்கு, யாரும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அட்டூழியம் பண்ணி வயலன்ஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணியுமே அவங்களோட அந்த கருத்தை வந்து இங்க வந்து அவங்களால வந்து நிலைநிறுத்த முடியவில்லை. அந்த மதவாத கருத்து, ஜாதியவாத கருத்து, பிரம்மன்வாத மனுவாத கருத்தை வந்து ஜெயில அவங்களால, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியும், யாரை சூஸ் பண்ணணும் யாரை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு தெளிவா இருக்கப்பே தான் இவ்வளோ முயற்சி பண்ணியும் படுதோல்வி பல வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஏபிபி மாணவர்கள். இப்ப இதுக்கு அந்த நிர்வாகம், ஏன்னா சமீப காலத்துல பார்த்திருக்கிறோம், RSS மனநிலை கொண்ட இயக்குனர்கள் பிரின்சிபல்ஸ் தான் அந்த யூனிவர்சிட்டிக்கு போட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாடத்திட்டங்கள்ல RSS சம்பந்தப்பட்ட விஷயங்களை புகுத்துறதா இருக்கட்டும், சமூக நீதி கருத்துக்கள், அம்பேத்கர் பெரியாருடைய பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸை நீக்குதா இருக்கட்டும், ஏற்கனவே பெரியாருடைய புகைப்படம் வைக்கிறதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்ப யாருக்கு சாதகமாக அங்க இருக்கிறாங்க தோழர்? அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து பிஜேபி RSS ஏபிபிக்கு சாதகமாக தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் வைஸ் சான்சலர். இங்க உள்ள வைஸ் சான்சலர் வந்து சந்திஸ்ரீ பண்டிட் அவங்க வந்து ஓப்பனாவே ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, ஐ எம் ப்ரவுட் டு பி RSSல நான் ஒரு பகுதியா ஒரு மெம்பரா இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஐ எம் ப்ரவுட் டு பி அன் ஹிந்து அப்படின்னு சொன்னாங்க இங்க உள்ள வைஸ் சான்சலர். சோ இங்க நடக்கிற வயலன்ஸ் எல்லாம் அவங்களுடைய கவனத்துக்கு போகாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்பிளிசிட்டாவே நடக்குது. இன்னும் வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. அட்மின் சைட்ல இருந்து, டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து சரி, வைஸ் சான்சலர்ல இருந்து சரி. எந்த அளவுக்கு பண்றாங்கன்னா, இதை வந்து அவங்க வந்து ஒரு பிளானே இல்லாம பண்ணல, ஒரு சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் முத விஷயம் என்னன்னா ப்ரொஃபசர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட். நமக்கு தெரியும் அது நம்ம ஊர்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்க RSS ஓட லிங்க் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாப் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில உள்ள காலேஜ்ல, ஜேஎன்யூ மாதிரி காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி PhD படிக்கும் போது கேம்பஸ்ல வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்களா ஏபிபி மாணவர்கள், அவங்களாம் நீங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில பல காலேஜ்ல வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா இருக்காங்க. ஸோ RSS உங்களுக்கு எந்த குவாலிட்டியுமே இல்லாட்டோ RSS ஓட லிங்க்ல இருந்தா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இங்க இருக்கிறதுனால பல வலதுசாரி கருத்துகள் இல்லாத மாணவர்கள் கூட வலதுசாரி கருத்துகளோட பயணிக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்குல்ல, நம்ம ஏபியூபில ஜாயின் பண்ணா, RSS ஜாயின் பண்ணா நம்ம PhD கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு உடனே ஜாப் கிடைக்கும்.
இப்போ வந்து 2020ல ஒரு மாஸ் வயலன்ஸ் இங்க நடந்துச்சு. இங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ் அட்டாக் பண்ணாங்க. வெளியில இருந்து அது நியூஸ்ல தான் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆன சௌரவ் சர்மாங்கிறவரு இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அங்க இருக்காரு. ஸோ ஏபிவிபில இருந்த எல்லாருமே இப்போ ஜாப்ல இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போய் ஃபைல் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2023 பிப்ரவரி 19 வந்து டெஃப்லாஸ்ன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இப்ப மாணவர் சங்கம்னு சொன்னோம்ல, அவங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். டெஃப்லாஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல ஒரு பெரிய வயலன்ஸ் பண்ணாங்க. நம்ம தமிழ் மாணவர்கள் வந்து அட்டாக் பண்ணாங்க. நம்ம சிஎம் கூட அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட்டிருந்தாங்க. முகமது நாசர் அப்படிங்கிற ஒரு தூத்துக்குடியை சார்ந்த ஒரு மாணவரை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தோம். ஸோ அவர் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. டெல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. டெல்லி போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்கவே மறுத்தாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனும் ஏற்கல. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம எம்பி வந்து தமிழ்நாடு எம்பிஸ் வந்து பார்லிமெண்ட்ல அதை பேசினதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இன்னும் வரைக்கும் அந்த அந்த வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆனவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அவங்க இன்னும் கேம்பஸ்ல வந்து ஃப்ரீயா நடமாடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா அந்த வயலன்ஸ்ல ஈடுபட்டவங்க இப்ப நடந்த மாணவர் சங்க தேர்தல் இருக்குல்ல, அதுல வந்து துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் போட்டிக்கு போட்டிடுறாங்க. கவுன்சிலர் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு கவுன்சிலர் 4-5 கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்களும் வந்து போட்டிட்டாங்க. அந்த வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆனவங்க வந்து பல ஸ்கூலுக்கு கவுன்சிலரா போட்டிட்டாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து மாணவர் சங்கம் இல்ல. மாணவர் சங்க தேர்தல் வந்து 2019ல நடந்தது. சோ நம்ம கிட்ட வந்து பவர் இல்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா இல்லையா? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கல. ஏன்னா எல்லாமே ஏபிவிபி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி வயலன்ஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் அவங்க என்கரேஜ் பண்றாங்க ஒரு விஷயம். செகண்ட் வந்து அடிச்ச மாணவர்கள், வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆன மாணவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கல. பாதிக்கப்பட்ட மாணவர்களை நிம்மதியா இருக்க விட்டாங்களா? நீங்க அந்த நாசர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க சூப்பர்வைசர்ல இருந்து அவ்வளவு டார்ச்சர் அவங்களுக்கு டைரக்டா சொல்லாம, இந்த இன்சிடென்ட்னாலதான் அப்படின்னு சொன்னா அவங்க மாட்டிப்பாங்களே. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க நீங்க, உங்களை அட்டாக் செஞ்சவங்க மேலதானே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லாம, டைரக்டா சொல்லாம அவங்கள லேபுக்கு அலோவ் பண்ணாம நீங்க வந்து ஸ்ட்ரேஞ்சரை கூட்டிட்டு லேபுக்கு வரீங்க, செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கீங்க. ஏன்னா பீயிங் எ முஸ்லீம் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து நம்ம சவுத்துல நம்ம தமிழ்நாட்டுல கேரி பண்ற மாதிரி நார்த் இந்தியால கேரி பண்ண முடியாது. நார்த் இந்தியா வந்து நீங்க டெல்லியை வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு ஜேஎன்யூ, இன்னொன்னு நான் ஜேஎன்யூ. ஜேஎன்யூல வந்து உங்க கருத்தை நீங்க சொல்லலாம். நீங்க எந்த மாதிரி வாழ விரும்புறீங்களோ அப்படி வாழலாம். ஜேஎன்யூல வந்து முஸ்லீம் மாணவர்கள் நீங்க இந்தியாவில வந்து பல யூனிவர்சிட்டியில வந்து முஸ்லீம் மாணவர்கள் பப்ளிக் பிளேஸ் தொழுறதுக்காக இந்த ஏபிபி மாணவர்கள், ஆர்எஸ்எஸ் மாணவர்கள் அவங்க அடிச்சதை பார்க்கிறோம். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி குஜராத்ல 5 ஃபாரின் மாணவர்களை வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து தொழுதாங்க, பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து நமாஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அடிச்சாங்க. ஆனா ஜெயில அப்படி பண்ண முடியாது. நாங்க தொழுவோம், யாரும் ஒண்ணு கேட்க முடியாது. ஒரு நார்த் இந்தியா எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளீட்டா ஜேஎன்யூ இருக்கும். அதுதான் அந்த ஆளும் வர்க்கத்துக்கு த்ரெட்டாவே இருக்கு. என்ன இவங்க வந்து நம்ம மத அரசியலை நம்ம பண்ண பாக்குறோம், ஆனா இவங்க மதத்துக்கு எதிரான அரசியல் கிடையாது, இந்துத்துவத்திற்கு எதிரான அரசியல் அவங்க பண்றாங்க, ஜாதி வாரியத்துக்கு அது எதிரான ஒரு அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு த்ரெட்டா இருக்கிறதுனாலதான் ஜேஎன்யூட ஸ்டாண்டர்டை வந்து அவங்க வந்து ஒரு கம்மி பண்ணணும். ஜேஎன்யூனா அது வந்து ஒரு தரம் இல்லாத இன்ஸ்டிடியூஷன். அங்க எப்பவுமே வயலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஃபண்டு கட் முக்கியமான விஷயம். இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எஸ்பெஷலி 2017க்கு அப்புறம் ஜேஎன்யூக்கு வர ஃபண்டை 70% கட் பண்ணிட்டாங்க. ஃபண்டே இல்ல. ஃபெல்லோஷிப் பல ஆய்வு மாணவர்களை வந்து பிஎஸ்சி பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒண்ணு வந்து ஃபண்ட் இல்லாம, ஸ்காலர்ஷிப் இல்லாம நிறைய மாணவர்கள் வந்து அது ரெகுலரா கொடுக்கறதுல மௌலானா ஆசாத் ஃபெல்லோஷிப்பை வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிராச் பண்ணிட்டாங்க. முஸ்லீம்களுக்கான ஃபெல்லோஷிப், மைனாரிட்டிஸ்க்கான ஃபெல்லோஷிப் வந்து கம்ப்ளீட்டா கொடுக்கறது இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபெல்லோஷிப்பை சரியா கொடுக்காத மூலமாகவும் ஆர்எஸ்எஸ் ஓட ஃபேக்கல்ட்டியை நீங்க பாருங்க. ஒரு ஆர்எஸ்எஸ் ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து நான் இப்போ ரிசர்ச் பண்றேன்னா, நான் எலெக்ஷன்ல நான் கண்டெஸ்ட் பண்ணேன். நான் எலெக்ஷன்ல நான் என்ன பேசியிருப்பேன்? அப்கோர்ஸ் வந்து மதவாத அரசியலுக்கு எதிரான, ஜாதியவாத அரசியலுக்கு எதிரான கருத்தை பேசியிருப்பேன். பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு அகேன்ஸ்டான கருத்தை பேசியிருப்பேன். அந்த கருத்தை வந்து பேசிட்டு என்னோட சூப்பர்வைசர் போய் நான் போய் ஃபேஸ் பண்ண முடியுமா? அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போது சைன் பண்ண மாட்டாங்க. அடுத்து என்னோட ரிசர்ச் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா அவங்களோட சிக்னேச்சர் எனக்கு வேணும். ஃபெல்லோஷிப் அவங்க சைன் பண்ணாதான் ஸ்காலர்ஷிப் எனக்கு வரும். சைன் பண்ண மாட்டாங்க. சைன் பண்ணாம இழுத்துட்டே இருப்பாங்க. மென்டலா டார்ச்சர் பண்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாஸ்டல் அலாட்மெண்ட் பண்றது கிடையாது. ரிசர்வேஷனை வந்து இங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. 50% ரிசர்வேஷன் அப்படியே ஜெனரல் கேட்டகரி அப்பர் காஸ்ட் மாணவர்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. ஜேஎன்யூல வந்து டெல்லியோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே அதிகம். ஆனா ஜேஎன்யூல இன்சைட் ஜேஎன்யூ வந்து ஹாஸ்டல் வந்து ஃப்ரீ. அதுல ஃபீஸ் கிடையாது. மாசம் வந்து மெஸ் பில் வந்து சாப்பாடுக்கான ஃபுட் பில் வந்து 3000 ரூபாய் 4000 ரூபாய் தான் வரும். ரொம்பவே சீப். ஸோ
வில்லேஜ்ல இருந்து விளிம்பு நிலை மாணவர்கள், பண வசதி, ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட்ல இல்லாம வர மாணவர்கள் வந்து இந்த ஹாஸ்டல் டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹாஸ்டல் கொடுக்கறது வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ரெஸ்பான்சிபிளா இல்லையா? 50% அப்பர் காஸ்ட் மாணவர்கள் தூக்கி கொடுத்தது. அப்பர் காஸ்ட் மாணவர்கள் யாரு? அவங்களே ஃபைனான்சியலி பேங்க்ல ரூ. 5,00,000 ரூ. 6,00,000 அக்கவுண்ட்ல பேங்க்ல பணம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கி ஹாஸ்டல்ல குடுக்குறது. அவங்களுக்கு ஹாஸ்டல் குடுக்குறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா 50% ரிசர்வேஷன ஃபாலோ பண்ணாம, ரிசர்வேஷன பிரீச் பண்ணி அவங்களுக்கு ஹாஸ்டல்ல தூக்கி குடுக்குறது. விளிம்பு நிலை மாணவர்களுக்கு, மார்ஜினலைஸ்ட் பேக்ரவுண்ட், லோயர் காஸ்ட் மாணவர்களுக்கு ஹாஸ்டல் அலோகேட் பண்ணாம, நமக்கு தெரிஞ்ச பல மாணவர்கள் கோர்ஸ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படிக்க முடியாம 2 மாசம், 3 மாசம் தங்குறதுக்கு இடம் இல்லாம, சாப்பாடுக்கு வழி இல்லாம, கோர்ஸவே பல கனவுகளோட ஜேஎன்யூ மாரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து வரது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. எக்ஸாம் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ கிளியர் பண்ணி உள்ள வந்து கோர்ஸ படிக்க முடியாம என்ன காரணத்துக்காக? அகாடமிக் டிஃபிகல்டீஸ்னால இல்ல. என்னால படிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த காரணத்துக்காக இல்ல. ஏன்னா எல்லாமே தகுதியான மாணவர்கள். எக்ஸாம், இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீங்க ரிசர்வேஷனுக்கு வந்த மாணவர்கள் வந்து தகுதி இல்லாம இன்கேப்பபிள், இன்எலிஜிபிள் கேண்டிடேட்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அது உண்மை கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் கஷ்டமான எக்ஸாம் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ கிளியர் பண்ணி தான் உள்ள வந்தாகணும். ஸோ படிக்க முடியாம அப்படின்னு இல்ல. என்னால இங்க வாழ முடியல, எனக்கு சாப்பாடுக்கு வழி இல்ல, எனக்கு ஹாஸ்டல் இருக்காம பல மாணவர்கள் வந்து கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறாங்க. பல மாணவர்கள் வந்து லைப்ரரியில நைட்டு தங்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஜேஎன்யூல உள்ள லைப்ரரி சிஸ்டம் வந்து 24/7 24 மணி நேரமும் லைப்ரரி இருக்கும். அங்க நீங்க தூங்கிக்கலாம், அங்கேயே நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் இல்லாத பல ஏழை மாணவர்கள் வந்து நைட்ல லைப்ரரியில ஸ்டே பண்ணி, ஹாஸ்டல் வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம், அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. யாருனாலும் வந்து அங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலையில வந்துட்டு அங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணி கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு நைட்டு மறுபடியும் லைப்ரரியில ஸ்டே பண்ணி, இப்படியே பல மாணவர்கள் வந்து லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி ஊருக்கு போறதுக்கு வழி இல்லாம. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தெளிவா சிஸ்டமேட்டிக்கா, நீங்க இங்க படிக்க கூடாது, இது வந்து பிராமணர்களுக்கான, அப்பர் காஸ்ட்கான ஒரு இடமா வந்து அவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க. ப்ரொஃபசர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலமா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட், ஸ்டூடெண்ட் வைவா வசின்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூல வந்து அவங்களுக்கு கொடுக்குற மார்க் இருக்குல்ல, அந்த மார்க்கை வந்து தலித் மாணவர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு வேணுக்குனே கம்மி பண்றது, அப்பர் காஸ்ட் மாணவர்களுக்கு வேணும்னே அதிகமா மார்க் கொடுக்குறது. இந்த மாதிரி எல்லா வகையிலும் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட முடியுமோ எல்லா வகையிலும் போடுறாங்க. அதை ரெசிஸ்ட் பண்ணி அதை தாண்டி நிக்கிறோம். இன்னைக்கு வந்து டெமோக்ராட்டிக் மாணவர்கள் வந்து முற்போக்கு ப்ராக்ரஸிவ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அசோசியேஷன் வந்து இன்னும் வந்து நம்ம நிக்கிறோம். அதை ரெசிஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் எங்க மாணவர்கள் நாங்க போக விட மாட்டோம். அதனால தானே ஹாஸ்டல் இல்லையா இங்க உள்ள அசோசியேஷன். நீங்க வந்து இப்போ வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து ஊர்ல இருந்து வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் கிடைக்காது அப்படின்னு பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. ஹாஸ்டல் இல்லையா, எங்க ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இங்க இடம் இருக்கு, நாங்க தங்குறதுக்கு. இந்த மாதிரி முன்னாடி இல்ல. இந்த தெளிவு மாணவர்களுக்கு வந்து இப்பதான் வந்திருக்கு. வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அக்கமடேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன உதவியை நம்மளால செய்ய முடியுமோ, நம்மளால இயலுமோ எல்லா உதவியும் செஞ்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்பேஸை நாங்க கிரியேட் பண்ணி தரோம்னு நாங்க ரெசிஸ்ட் பண்ணி நிக்கிறோம். நீங்க படிக்கிறதுக்கான ஸ்பேஸை நாங்க வந்து ஒழிக்கிறோம். நீங்க படிக்கவே கூடாதுங்கிறத வந்து RSS படிச்சா தெளிவாயிருவாம்ல. நார்த்ல வந்து பிஜேபி பண்றதுக்கு ரீசன் என்ன? அவனுக்கு வந்து படிப்பு கிடையாது. அவனுக்கு வந்து கவு பெல்ட்ங்கிறது எதை சொல்றோம்? மாடை வச்சுதான் அவனுக்கு அரசியல். ராம் மந்திர், பாபர் மசீதை வச்சுதான் அரசியல். கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அவன் தெளிவாயிருவான். உங்களுக்கான ஓட்டு வந்து உங்களுக்கான ஓட் பேங்க் வந்து ஓட் ஷேர் கம்ப்ளீட்டா கம்மியாயிரும். அதனால தெளிவா நீ படிக்கவே கூடாது அப்படின்னு இந்த பிரம்மன்வாத, மனுவாத ஆதிக்க வர்க்கம் வந்து செயல்பட்டு இருக்கு. அதை எல்லா வகையிலும் நாங்க முறியடிச்சிட்டு இருக்கோம். நீங்க தைரியமா ஜெயினுக்கு படிக்க வரலாம். நான் சொல்ற மெசேஜ் என்னன்னா, கிராமப்புற மாணவர்கள் வந்து நீங்க தைரியமா அனுப்பலாம். உங்களுக்கான பாதுகாவலரா வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க இருக்கிறோம். இப்போ இவ்வளவு அடக்குமுறையையும் சிஸ்டமேட்டிக்கா இப்படி பண்ணியுமே நம்ம ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மாணவர்கள் அமைப்பு கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு பெருவாரியான எதிர்க்கட்சி தலைவர்கள், நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய குரல் முதற்கொண்டு இந்த வெற்றி இந்தியா முழுக்க எதிரொலிக்கணும், இந்திய மாணவர்கள், இளைஞர்கள் இந்த மோடி, பாஜக, பாசிச அரசை வந்து துரத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு 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 எழுச்சி மனநிலை வந்து எல்லாருக்குள்ளேயும் உருவாகி இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் முதற்கொண்டு இளைஞர்கள் பக்கம் நான் நிக்கிறேன், இளைஞர்களுக்குன்னு 5 வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. வட மாநிலங்கள்ல வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறோம். இந்த உத்தரப்பிரதேசத்துல 60,000 பதவிகளுக்கு 50 லட்சம் விண்ணப்பங்கள் பதிஞ்சிருந்தாங்க. அந்த தேர்விலையுமே முறைகேடுகள் நடந்து அதை ரத்துமே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெருவாரியான இளைஞர்கள் மோடி, பாஜக அரசுக்கு, இந்த பாசிச அரசுக்கு எதிர்ப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து இந்த ஜேஎன்யூடைய இந்த எலக்ட்ரல் ரிசல்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாவே வச்சு அவங்க வந்து செயல்படலாம். ஏன்னா ஜேஎன்யூ வந்து எப்பவுமே இந்தியாவுக்கே ஒரு உதாரணமா இருக்கு.
எந்த ஒரு போராட்டம்னாலும் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான குரல் வந்து ஜேஎன்யூல இருந்து முதல்ல ஏதாவது ஒரு ஒரு அடக்குமுறை டிஸ்கிரிமினேஷன் அதிகார வர்க்கத்திலிருந்து வந்துச்சுன்னா, ஜேஎன்யூ டெல்லி ஒரு கேபிட்டல் சிட்டில இருந்து அதுக்கான வாய்ஸ் வருது. அதனால தானே பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஜேஎன்யூ ஒரு த்ரெட்டாவே இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஹர்டிலாவே அவங்க கண்ண குத்திக்கிட்டே இருக்கு. இங்க நம்ம எந்த இந்தியா ஃபுல்லா நம்மள வந்து நம்மளோட கால் பதிக்க முடியும். ஆனா ஜேஎன்யூல நம்மளால நெருங்கவே முடியலை அப்படிங்கிறதுக்காக தானே அந்த நான் முன்னாடி சொன்ன அந்த வயலன்ஸ்ல இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ப்ரொஃபசர் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து சிஸ்டமேட்டிக்கா ஜேஎன்யூவோட ஸ்டாண்டர்டை வந்து அவங்க தரப்பம் வந்து தரத்தை தாழ்த்தணும்னே அவங்க பண்றதுக்கு ரீசன் என்ன? ஒரு எக்ஸாம்பிளா ஜெயினியும் இருக்கு. இப்பவும் நான் சொல்றேன் வந்து இந்த தோல்வி ஏபிவிபி வந்து பண்ணாத போடாத எஃபர்ட்டே கிடையாது. அவ்வளவு பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பண்ணா எலக்ட்ரல் ரிசல்ட்லயுமே வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா பண்ண விடல நம்ம அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணி நின்னோம். அவ்வளோ இது பண்ணியுமே அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா வந்து இங்க உள்ள மாணவர்கள் வந்து படிச்சு தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு எது சூஸ் பண்ணணும்னா அவங்க அவ்வளவு தெளிவு இருக்கு. சோ இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு இந்தியா ஃபுல்லா நம்ம சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ் கையில வந்து இன்னைக்கு வந்து ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா 96 அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா 96 கோடி மக்கள் வந்து ஓட்டிங் எலிஜிபிளா இருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 23 கோடி வந்து யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன். இந்த யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் நினைச்சா மட்டும்தான் மோடி வரதா வீட்டுக்கு போறதான்னு சொல்ல முடியும். தெளிவா இருக்காங்க மக்கள். மோடிக்கு ஓட் பண்ணக்கூடாது. ஏன்னா மோடி என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாரு? 2014க்கு முன்னாடி பண்ண ப்ராமிஸ வந்து எக்கனாமிக்கலா, அதாவது ப்ரோக்ரஸிவா நாட்டை வளர்ச்சிக்கான ஏதாவது ஒரு ப்ராமிஸ வந்து செஞ்சிருக்காரு. ராம் மந்திர கட்டுறன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, செஞ்சுட்டாங்க. அது வந்து நாட்டுக்கு என்ன வளர்ச்சி தரப்போகுது? அதுல வந்து எக்கனாமி வந்து டெவலப் ஆக போதா? 4 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியுமா? வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுமா? அந்த மாதிரி எந்த ப்ராமிஸுமே அவங்க செய்யல. வருஷத்துக்கு 2 கோடி எம்ப்ளாய்மெண்ட் யங்ஸ்டர்ஸ் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்குள்ள டேட்டா சொல்லுது இந்தியாவில் 83% அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் இருக்கு. 2014 விட 2022 வேலை வாய்ப்பின்மை வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் அவங்க பேசாம இருக்கிறதுக்காக தான் 15 சுவிஸ் பேங்க்ல இருந்து வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல சுவிஸ் பேங்க்ல இருந்து கருப்பு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன் 2014 சொன்னாங்க. 2016 2016 டிமானிட்டேஷன் சொல்லி கருப்பு பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 50 நாள்ல எல்லா கருப்பு பணத்தையும் நான் கொண்டு வந்துடும், இல்லைன்னா என்ன உயிரோட கொளுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்குள்ள டேட்டா சுவிஸ் பேங்க்ல இருந்து ₹1 கூட இந்தியாவுக்கு வரல. எந்த அளவுக்கு சொன்னா என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாங்க? சுவிஸ் பேங்க்ல உள்ள டீட்டெயிலை எக்ஸ்போஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு வருவோம். காங்கிரஸ் வந்து அதை மறைக்கிறேன்னு சொன்ன பிஜேபி ஸ்டேட் பேங்க்ல உள்ள டீட்டெயிலை வெளியேறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட் டீட்டெயில்ஸ் என்ன, நான் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணனா, நான் ஒரு டெபாசிட் பண்ணனா, என்னோட பேன் கார்டுல இருந்து ஆதார் கார்டுல இருந்து எல்லா டீட்டெயிலும் கேட்கிற எஸ்பிஐ, பாரத ஸ்டேட் வங்கி, டெபாசிட் பண்ற எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குற டெபாசிட்டர்ஸ், பணம் கொடுக்க கார்பரேட்ஸ் டீட்டெயில் இல்லாம நீங்க எப்படி என்ரோல் பண்ணுவீங்க? என்ன சிஸ்டம் அது? பேங்க்ல இன்னைக்கு கேட்டா, சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கேட்டா அடுத்த 1 மணி நேரத்துல எல்லா டீட்டெயிலும் நீங்க கொடுத்தாகணும். அந்த அளவுக்கு உங்கள்ட்ட சிஸ்டமா இருக்கணும். நீங்க எங்களுக்கு டைம் வேணும், எங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். அது போய் ஆக்சுவலா அவங்களால கொடுக்க முடியாம இல்லை, எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். கொடுத்தா பிஜேபி கவர்மெண்டோட அந்த இயலாமை, அவங்களோட ஃப்ராட், அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும். அதனால மறைக்கிறாங்க. சொன்ன ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா? ரிலீஜியஸ் கம்யூனல் பாலிடிக்ஸ் இல்லாம அவங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? மோடி எடுத்துக்கோங்க. அவர் தானே பிரைம் மினிஸ்டர். அவரை வச்சுதானே மோடி வந்து ரொம்ப பலமான ஒரு லீடர். 56 இன்ச்சு மார்பு இருக்கு. அவர் ஒரு அவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு மோடியை வச்சுதான் அரசியல் பண்றாங்க. இன்னும் வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் மைனாரிட்டிக்கு அகேன்ஸ்டா, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு அகேன்ஸ்டா நாட்டுல நடந்த இன்சிடென்ட்ஸ், அவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குல்ல. ஒரு டேட்டா சொல்லுது 75% ஆஃப் கம்யூனல் ஸ்பீச், ஆன்டி முஸ்லிம் ஸ்பீச் வந்து பிஜேபி ரூல் பண்ற உத்தரப்பிரதேஷ், குஜராத் போன்ற ஸ்டேட்ல இருந்துதான் கம்யூனல் ஸ்பீச் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அதுல ஒரு ஸ்பீச்சுக்கு அகேன்ஸ்டா மோடி வாய்ஸ் திறந்து இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரா? நுபுல் சர்மாவை எடுத்துக்கோங்க. ப்ராஃபட் முகமதுக்கு அகேன்ஸ்டா பேசினாங்க. சோ அது தப்புன்ட்டு பிஜேபி ரியலைஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் இனிஷியலா. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் கத்தார்ல இருந்து எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பயந்துட்டு அவங்களை வந்து மீடியா ஸ்போக்ஸ் பர்சன்ல இருந்து நீக்கினாங்க. சோ அதை தப்புன்னு சொல்லி தான் நீக்கினாங்க. அதுக்கப்புறம் நுபுல் சர்மா என்ன சொன்னாங்க? மோடி அமித்ஷா என் கூட இருக்காங்க, எனக்கு என்ன பயமே இல்லை அப்படின்னாங்க. மோடி அமித்ஷா வாயை திறந்து உங்க கூட நாங்க இல்லை, நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க சொன்னாங்களா? மணிப்பூர்ல அவ்வளவு கலவரம் நடந்துச்சு. அவரப்பா மோடியை பார்லிமெண்ட் கொண்டு வந்து பேச வரதுக்கு 50 நாள் நோ கான்பிடன்ஸ் மோஷன் வரைக்கும், பார்லிமெண்ட்டுக்கு முதல் நாள வர வேண்டியது பிரைம் மினிஸ்டர். அவரை கொண்டு வரதுக்கு 50 நாள் நோ கான்பிடன்ஸ் மோஷன் நடத்தி பார்லிமெண்ட் கொண்டு வந்து ஒரு வார்த்தை இந்த கலவரம் நடந்தது, அதை நடத்திய மக்கள் வந்து தவறு அப்படின்னு சொன்னாங்களா? ஹரியானால 2 முஸ்லிம்களுக்கும் அங்க உள்ள சங் பரிவார்களுக்கு வந்து முஸ்லிம்களை அட்டாக் பண்றாங்க. சோ ஒரு என்ன வந்து நீங்க வந்து அடிக்கிறீங்க,
நான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கேன். அப்போ ஒரு தலைவர் வந்து என்ன சொல்லணும்? எனக்கு ஆறுதல் சொல்லி, என்ன அடித்த நீங்க, என் மீது கலவரத்தை கட்டவிழ்த்த உங்கள்ட்ட வந்து தவறுன்னு உங்கள கண்டிக்கணும். மோடி வந்து பேசுற ஹரியானா கலவரத்துக்கு அப்புறம், மக்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்ல. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நான் எப்பப்பா அடிச்சேன்? நான் உன்ன அடிச்சேனா? நான் பாதிக்கப்பட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆறுதல் நீங்க சொல்லணும் லீடரா. அவங்க இதுவரைக்கும் நடந்த ஒரு இன்சிடென்ட் மாட்டுக்கறி, பீஃப் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவ்ளோ கலவரம் நடந்துச்சு. அவ்ளோ ரேப் நடந்திருக்கு இந்தியால. அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு தடவ மோடி வாய தொறந்து சொல்லியிருக்காரா? ஏன்னா அவங்களோட பாலிடிக்ஸ் தெளிவா இருக்கு. எங்களுக்கு மைனாரிட்டி ஓட் வேண்டாம். கர்நாடகால பிஜேபி எம்.எல்.ஏ லாஸ்ட் அசெம்பிளி எலக்ஷன்ல என்ன சொன்னாங்க? நாங்க வந்து ஹிந்துக்கள் ஓட்டு மட்டுமே போதும். முஸ்லிம்களோட ஓட்டு எங்களுக்கு வேண்டாம். அதுக்கான பாடத்த வந்து அவங்க வந்து மக்கள் வந்து அதுக்கான பாடத்த அவங்களுக்கு குடுத்தாங்க. இப்போ தேர்தல் பரப்புரையில யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்துல இது 80க்கும் 20க்கான போட்டி அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்புரை தொடங்குனாங்க. இதற்கான பாடத்தை மக்கள் கொடுப்பாங்க கண்டிப்பா. இந்த எலக்ஷன்ல இதுவரைக்கும் இந்த இந்தியா அலையன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கூட்டணி வந்து ஒண்ணு சேர்ந்து வரல. மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா பிஜேபியோட 2019 ஓட் ஷேர் வந்து 37% தான். அப்போ மெஜாரிட்டினா என்ன? மெஜாரிட்டினா 100ல 51 பேர் என்ன சூஸ் பண்ணாதான் மெஜாரிட்டி. 100ல 63 பேர் பிஜேபி வேண்டாங்கிறாங்க. 37 பேர் தான் சொல்றாங்க. இது மெஜாரிட்டி கிடையாது. உங்க பக்கம் பிஜேபி பக்கம் மெஜாரிட்டி கிடையாது. மெஜாரிட்டி வந்து மோடி வேண்டான்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி வேண்டாம் தான் மெஜாரிட்டி சொல்றாங்க. சோ இந்த 63% ஓட்டையும் கன்சாலிடேட் பண்ணி வரும்போது இவர்களை எளிதாக தோற்கடிக்கலாம். அதுதான் இந்தியா அலையன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த அலையன்ஸ் வந்து மாபெரும் வெற்றி அடையும். அதற்கு ஜேஎன்யூ ஒரு எக்ஸாம்பிள், செட்டிங் எக்ஸாம்பிள். எல்லா முயற்சியும் பண்ணியுமே உங்களால இங்க ஜெயிக்க முடியல. நீங்க என்ன கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணாலுமே மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த 2024 லோக்சபா எலெக்ஷன்ல இதற்கான பாடத்தை மோடியும், பிஜேபி, ஆர்எஸ்எஸும் பெறுவார்கள் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. நிச்சயமா தோழர். தொடர்ந்து பேசலாம். நன்றி.